கிதாபுல்லா, ஹுதூதுல்லா, ஃபராயிசுல்லா மற்றும் இகாமத்தே கிதாபுல்லாவுக்காக உதவி தேடினார்கள். அல்லாஹ்வுடைய புத்தகத்தை நிலைநாட்டுறதுக்காக உதவி தேடினாங்க. இப்ப குர்ஆன் சொன்ன மாதிரி ஒரு நாடு இருந்தா அந்த நாடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒத்துக்க வைக்கணும். யாரையாவது ஒத்துக்க வைக்க முடியுமா? நடக்கவே நடக்காது. கியாமத் நாள் வரைக்கும் நடக்காது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? அது மாதிரி ஒரு நாடு டெமோ காட்டணும். இது பாருங்க, இது குர்ஆனுடைய நாடு, இது மனிதர்கள் ஆட்சி பண்ற நாடு. ரெண்டு நாடையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். இங்க மக்கள் நல்லா இருக்கானா, இங்க மக்கள் நல்லா இருக்கானா. இது செய்யாத வரைக்கும் குர்ஆனை வந்து நீங்க நிலைநாட்டவே முடியாது. செஞ்சுதான் காமிக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டதே எதுக்குன்னா செயல் வடிவம் செஞ்சு காமிக்கிறதுக்காக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்ப அதோடைய நோக்கத்துக்காக மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னு சொல்லி கதாதாரர்கள் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வும் உதவி கிடைக்க செய்தான், கிடைக்க செய்து மேலோங்கவும் செய்தான். இவை எல்லாம் தன் அடியார்கள் மீது நிலைநாட்டி காட்டவும் செய்தான். இந்த கிதாபுல்லாவும் ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய தண்டனைகள், இது எல்லாமே நிலைநாட்டி காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்லை என்றால் இது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாம இருந்தா மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள். ஒருத்தர் கொன்னுக்குவான். சக்தி உள்ளவன் பலவீனர்களின் பொருள்களை தவறான முறையில் சாப்பிட்டு விடுவான். இந்த சக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பலவீனமா இருக்கிறவங்க இருந்து காசு பிடுங்கி தின்றுவான். இன்னைக்கு உலகத்துல அதான் நடக்குது. இன்னைக்கு எடுத்துக்கீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காட்ட சக்தி இருக்கு, எல்லாருடைய வளங்களும் போய் கொள்ளையடிக்குது. ஒன்னும் கேட்க முடியல. இங்க யாருக்குமே வந்து இங்க தைரியமும் வரல, ஒன்னும் பண்ண முடியல. இப்ப இந்த நிலம் வந்துடும் சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப இது அடுத்ததா நபித்துவத்துடைய 12வது வருடம், அதாவது 10வது வருடம் தாயிஃப், 11ல வந்து 6 பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் போறாங்க. 12வது வருடம் ஒரு கூட்டத்தினர் 2வது அகபா உடன்படிக்கை நடக்குது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு யார் எனக்கு இடமளிப்பீர்கள், யார் எனக்கு உதவி புரிவீர்கள் என கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் எங்களை அல்லாஹ் அனுப்பினான், நாங்கள் இடமளித்தோம், உதவியும் செய்தோம். அன்சாரிகள் சொல்றாங்க, ஜாஃபிர் அத ஃபர்ஸ்ட் அகபா உடன்படிக்கையில் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, அவர் கூட்டத்தாரிடம் சென்று உபதேசம் செய்து அவர்களையும் நாங்கள் முஸ்லீம் ஆக்கினோம். அந்த 12 பேர் என்ன பண்றாங்க? அவங்க கூட்டத்தார்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கூட்டத்தையே இஸ்லாத்தை கொண்டு வராங்க. அன்சாரிகளில் ஒரு கூட்டத்தாரும் எஞ்சிருக்காத நிலையில், அன்சாரிகள்ல எல்லா கூட்டத்தினரும் முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு எஞ்சில்லாத நிலையில் நாங்கள் ஆலோசனை செய்தோம். அப்ப மதீனாவில் என்ன பண்றாங்க? அன்சாரிகள் ஆலோசனை செய்யறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இன்னும் எத்தனை நாள் தான் கற்களின் நடுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலைய விட்டு வைப்பது? ரசூலுல்லாஹ் எத்தனை நாள் தான் அங்கேயே அலைய வைக்கிறது? போன வருஷம் போனோம், இந்த வருஷமும் போறோம், வருஷம் அவங்க போயிட்டே இருப்போம், அவங்க அங்கேயே இருப்பாங்களா? கூட்டிட்டு வந்துடலாம் ரசூலுல்லாஹ்வை என்று முடிவு செய்து 70 பேர் அகபாவில் சந்திக்க திட்டமிட்டு வைத்திருந்தோம். அதே அந்த அகபாங்கிற அந்த இடத்துல சந்திப்பதற்கு பிளான் பண்ணியாச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு சீக்கிரட்டா தகவலும் சொல்றாங்க. 2 பேராக சென்று நாங்கள் பையத்து செய்தோம் அப்படின்னு சொல்ல 2 பேரா போய் அங்க இடத்துல போய் பையத் செய்தோம். எல்லாரும் மதீனால இருந்து வந்து மினால வந்து தங்கியாச்சு. மினால ஹஜ்ஜுக்காக தங்கியாச்சு. மினால அந்த கூடாரம் போடுவாங்களே இப்ப கூட, மினால தங்கியாச்சு. தங்கி இருக்கும்போது நைட் எல்லாரும் தூங்கிடுறது. தூங்கிட்டு 2 பேரா எந்திரிக்கிறது. அதாவது நடு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் 2 பேரா எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அகபா பேசி வச்ச மாதிரி அகபாவுடைய அந்த இடத்தை நோக்கி 2 பேரா போய் சேர்றது. போய் சேர்ந்தோன்னா 70 பேரும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 70 பேர்கிட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு பையத்து வாங்க சொல்றாங்க. இந்த 12 பேரு கூட்டு போய் என்ன சொல்றாங்க? இந்த 70 பேர்கிட்டையும் பையத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பையத்து செய்யும் போது அஸ்வத் இப்னு ஜராரங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து சின்ன வயசு இளமையான ஆளு. அவர் என்னங்கிறாரு? அவர் எந்திரிச்சிறாரு பையத் செய்யறதுக்கு முன்னாடி. சொல்லிட்டு சொல்றாரு தன்னுடைய கூட்டத்தில், அதாவது அன்சாரிகளை பார்த்து வார்னிங் பண்றாரு, பையத் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிக்கங்க, பேக் ஆகக்கூடாது. ஒரு வாட்டி வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேக் ஆகக்கூடாது சொல்றாரு. இவரை அழைத்து நாம் செல்வது மொத்த அரபு உலகையும் எதிர்க்க வேண்டி வரும். முழு அரபு உலகமும் நமக்கு பின்னாடி வந்துடும். உங்கள் நண்பர்களை நீங்களே கொள்ள வேண்டி வரும். நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பான், இவரை எதிர்க்கிறங்கிற காரணத்துக்காக என்ன பண்ண வேண்டியது வரும்? கொலை செய்ய வேண்டியது வரும். சிலரை நாம் இழக்க வேண்டி வரும். இப்ப இன்னைக்கு நம்ம வந்திருக்க அந்த 70 பேர்ல எத்தனை பேர் உயிரோடு இருப்போங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இங்க அதான் சொல்றீங்க, பள்ளிவாசல் கட்டுறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடல.
இங்க கூப்பிட்ட வேலை வந்து அப்பட்டமா தெரியுது. இதெல்லாம் எப்போ ஏற்படும்? கொலை ஏற்படும், சாவறது ஏற்படும். இதெல்லாம் இப்பதான் போர்ல தான் இதெல்லாம் ஏற்படும். இதில் எல்லாம் பொறுமை கொள்ள முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நீங்க பொறுமையா இருப்பீங்களா என்று யோசித்து கூறுங்கள். கோழைத்தனம் உங்களிடம் இருந்தால் இப்போதே காட்டி விடுங்கள் அப்படிங்கிற. உங்களுக்கு பயமா இருந்தா இப்போ வேணான்னு சொல்லிடுங்க. அல்லாட்ட நம்ம தப்பிச்சிருவோம், அல்லது அல்லாவின் கோபம் நம் மீது ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 6274வது ஹதீஸா இப்னு ஹிப்பான்ல இருக்கு. 1756வதாக பஸார்ங்கிற நூல்ல இருக்கு. இவன் உடனே அந்த அன்சாரிகள் என்ன பண்றாங்க, அவங்கள தள்ளி விடுறாரு. நவுல இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காத, பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து எங்களை வந்து வீக் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு எல்லாரும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பையத் செய்யறாங்க. இப்ப அந்த முஷ்ரிக்குகளும் இவங்க கூட இருக்காங்க. யாரு? அதாவது அந்த மினாவில இருந்து இவங்க நைஸா ரெண்டு பேரா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பையத் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த பையத்து செய்யும் போது இவரும் இருக்கிறார். யாரு? அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை. அவர் இருக்கிறார், ஆனா முஸ்லிமா இல்ல. அவரு சும்மா இருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடக்குது வாட்ச் பண்றதுக்காக இருக்கிறாரு. அந்த ஒரு நிலையில வந்து அவர் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த முஷ்ரிக்குகள் வந்து நைட்டோட நைட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. இவங்க நைஸா எந்திரிச்சு போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்ச விஷயம் இவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க உதவி செய்யும் போது அப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டு சில அந்த அக்கபாவுடைய அந்த உடன்படிக்கையிலேயே மேற்கொண்டு சில வாசகங்கள் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னை பாதுகாப்பீங்களா அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பராவு பின் மாரூர் அப்படிங்கிற ஒரு சஹாபி எந்திரிச்சு பேசுறாரு. அவர் சொல்றாரு, சண்டை என்பது எங்கள் ரத்த நாளங்களில் இருக்கிறது. சண்டை போடுறது எங்களுடைய ரத்தத்துல ஊறி போன விஷயம். இது எங்கள் பரம்பரை குணம். நீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு உயிரை கொடுத்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னொரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாரு, அபுல் ஹைசும் அப்படிங்கிறவரு, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப நீங்க வர்றீங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம், நீங்க மார்க்கம் மேலோங்கிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க எங்களை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் ரத்தம் என் ரத்தம், உங்கள் பகை என் பகை, உங்கள் ஒப்பந்தம் என் ஒப்பந்தம், நான் உங்களில் நீங்கள் என்னில் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிடுறாங்க. நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், கவலையை தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க மறுபடியும் எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னா இல்ல நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க இந்த உடன்படிக்கை நடந்துட்டே இருக்குது. ஷைத்தான் வந்து ஒரு சத்தம் வந்து எழுப்புறான், ஒரு அசிரீரி மாதிரி. இந்த முசம்மம் சொல்றது வந்து நீங்க கேட்காதீங்க. ரசூலுல்லாஹ்வோட பேர் முகம்மது, ஆனா அந்த மக்கால வந்து ரசூலுல்லாஹ் கிண்டலா வந்து முசம்மம் அப்படிம்பாங்க, கிண்டலா சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து முசம்மம் முசம்மம்னு கிண்டல், அது என்ன மீனிங்னு தெரியல, அதை முசம்மம்னு சொல்லுவாங்க. அது இவனும் அதே சொல்றான் ஷைத்தான். அது வந்து ஒரு சத்தமா கேட்குது. இவங்க கிட்ட அவசரப்பட்டு இந்த ஆள்கிட்ட பையத் செஞ்சிடாதீங்க, இது வந்து ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குரலா கேட்குது. இது பாத்தீங்க அப்படின்னா இப்னு ஹிப்பான்ல 7011வது செய்தியாகவும், முஸ்னத் அஹமதுல 15798வது செய்தியாகவும் இது இருக்குது. இப்ப இது சொன்ன உடனே இந்த பையத்தை எடுத்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கிளம்புங்க, ஊர் போய் சேருங்க, அவ்வளவுதான், நீ ஊரு போய் சேருங்க, மீதி ஆட்டோமேட்டிக்கா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். எதுவும் பிளான் பண்ணல. முதல் வாட்டி முசப்பிர் உமைரையும் இவரையும் அனுப்புனாங்க, ரெண்டாவது வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அனுப்பல. உடனே அந்த கூட்டம் என்ன பண்றாங்க, அந்த 70 பேர் கொண்ட அந்த கூட்டம், இப்போதே நாங்கள் மீனாவில் தாக்குதல் நடத்துறோம், அடிக்கிறதான நம்ம பிளானு, மீனாவில் போய் இருக்கிற எல்லா கூடாரத்தை அடிச்சு தூக்கி எல்லாம் நம்ம காலி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இன்னும் எனக்கு அனுமதி வரல. இப்ப புரிஞ்சுங்க ரசூலுல்லாஹ் எதுக்காக வேலை செஞ்சாங்க. அப்போ வெளிப்படுது, இதெல்லாம் வந்து மறைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான இதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இப்போ அனுமதி இன்னும் எனக்கு கொடுக்கப்படல, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காலையில இந்த ஷைத்தான் இப்லீஸ் இருக்கான் இல்லையா, அவன் மூலமா எப்படி ஒரு செய்தி போகுது. அவன் சொல்றான், காலையில குறைஷி தலைவர்கள் எங்கள் கூடாரம் வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. குறைஷி தலைவர்கள் வந்துட்டு கஜ்ரஜ் கூட்டத்தினர் தான் பெரிய கூட்டம், அவங்ககிட்ட வர்றாங்க. எங்களுக்கு நீங்கள் நேற்று சென்று எங்கள் ஊர்வாசியை சந்தித்தது பற்றி செய்தி வந்துள்ளது. அவரை எங்களிடம் இருந்து வெளியே கொண்டு சென்று எங்களுடனேயே போர் செய்ய பையத் செய்தது பற்றியும் எங்களுக்கு தெரியும். நீங்க நைட்டோட நைட்டா போய் பையத் செஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து அதுவும் என்ன பண்ண போறீங்க, எங்க கூடவே சேர்ந்து போர் புரிய போறீங்க. இங்க இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மக்காவாசிகளுக்கு என்ன தெரியும், இந்த முகமது இங்க இருந்து போனார் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அங்க போய் செட்டில் ஆகி உட்கார மாட்டாங்க, திரும்பி வந்து இவங்களுக்கு அடிக்க போறாங்க.
அப்ப நீங்க இங்க இருந்து போய் அவங்களுக்கு முகம்மதுக்கு உதவி செஞ்சு திருப்பி எங்கள் மீதே படையெடுத்து வந்து நீங்க அடிப்பீங்களா? அப்படி இதுதான் கேட்கறாங்க. அப்ப ரசூல்லா என்ன செய்ய போறாங்கிறது புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க வந்து சும்மா வந்து இது கிடையாது, ரசூல்லா தான் அட்டாக் பண்ண போறாங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் சண்டையிட விரும்பல, எங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க உங்ககிட்ட சண்டை போடுற மென்டாலிட்டியும் கிடையாது, இவருக்காக நீங்க ஏன் வந்து தேவையில்லாம நீங்க பிரச்சனையில மாற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாங்கள் சொல்வது சரியா என கேட்க எங்கள் உடன் இருந்த முஸ்லீம்கள், இவங்க முஸ்லீம்கள்லாம் பேந்த முடிச்சிட்டு இருக்காங்க, எப்படா இவங்களுக்கு நியூஸ் போச்சு, நம்ம சீக்கிரட்டா தானே போனோன்ட்டு. இந்த கூட படுத்திருந்தாங்க இல்லையா முஸ்லிம்ங்க, அவங்களுக்கு தெரியாது இல்ல இவங்க போனது. இவங்க சார்பா அவங்க எந்திரிச்சு பேசுறாங்க, அடாடா நாங்கெல்லாம் போவே இல்லைங்க, நீங்க வந்து எங்களை தப்பா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வது போல் எதுவும் நடக்கவில்லை என்று கூறினர். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கணும், நல்லா காப்பாத்திட்டான் போய் சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டிஃபெண்ட் பண்றாங்க. நீங்களாம் இல்லைங்க, எல்லாம் நைட் தூங்கிட்டு தான் இருந்தா, இப்பதான் எந்திரிச்சோம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதோட அந்த பிரச்சனை முடியுது. இப்ப இதுலயும் வந்து கவனமா பாருங்க. இப்ப வந்து ஹிஜ்ரத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி அடிக்கப்பட்டதா இருந்தா ரசூலுல்லாஹ் ஏன் தேடணும்? அவசியமே இல்லைல்ல, தேவையில்லை, துரத்தி அடிச்சிட்டாங்க, போனா எங்க போய் தான் என்ன, எங்க போய் செத்தா என்னன்னு விட்டுருந்தானே வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் துரத்திட்டு சவுர் கோயிலுக்கு போனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்க இருக்க பிடிச்சு கொடுத்தா 100 ஒட்டகம் பரிசு அறிவிச்சாங்க, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன் கிளியர் கட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு, இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அரபுகள் உங்களுக்கு பணிந்து நடப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருந்தாங்கல்ல. அப்ப அரபுகள்ல இவங்களும் தானே வருவாங்க. இப்ப இவங்க சொல்லல அப்படின்னா நமக்கும் பணிய வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கறது இவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப அதனால வந்து இவங்க இந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்கிறது ஒரு மேட்ரு. இப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முதல் தடவை அதான் 2வது அகபா முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சஹாபாக்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, வெறும் 2 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பர்மிஷன் கொடுத்த அந்த செய்தி பாத்தீங்கன்னா புகாரில 376, 2297, 3905, 6079 இது இத்தனை இடங்கள்ல அந்த செய்தி இருக்கு. அந்த செய்தி எப்படி வருதுன்னா, எனக்கு பேரிச்சம்பழம் நிறைந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கும் ஊர் தான் ஹிஜ்ரத்துக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு செய்தி இருக்கு. இதுவும் வந்து என்னன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் செலக்ஷன் எல்லாமே. இங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட் எடுத்துங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மக்காவுல பிரச்சாரம் செய்யுன்னு சொல்ற வரைக்கும் மக்கால அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான். மக்கால போது நிறுத்திடு, தாயிஃப்ல போய் கேளுங்கிறதும் அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான். தாயிஃப்ல ஒர்க் அவுட் ஆகலன்னு மறுபடியும் ஹீரால போய் தங்கு, மறுபடியும் இங்க வா, மதீனாவை செலக்ட் பண்ணி, எல்லாமே அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான். இது அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் பண்ணா அவர் சொல்றாரு, ஹிஜ்ரத்ல எனக்கு காட்டப்பட்டது மதீனா, அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய ஆப்ஷன் கிடையாது. அப்ப இன்னொரு விஷயமும் பார்த்துக்கணும், உடனே தோழர்கள் மதீனாவை நோக்கி என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. இந்த அபிசீனியா போயிருந்தாங்க இல்லையா, இந்த நஜா, அதுல யார் யார் இருந்தாங்க, இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க, யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு கூட இருந்தாங்க, நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களும் கூட அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே அங்க நியூஸ் போகுது, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, அதனால வந்து மதீனாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் மதீனாவுக்கு கிளம்பி வந்தாங்க, சில பேர் வரல. அதுல கிளம்பி வராதவங்கள முக்கியமான பேர் யாரு அப்படின்னா ஜாஃபர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹுடைய அண்ணன். அவரு பாத்தீங்க அப்படின்னா இந்த மோத்தா போர் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துலதான், அந்த கைபருடைய வெற்றி சமயத்துலதான் அவர் வந்து வர்றாரு. இப்ப இது ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயம் வந்தவொடனே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, ஒரு சின்ன சின்ன பேட்சா வந்து அவங்கவுங்க கிளம்புறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து நிறுத்தி வச்சிடறாங்க. இது கூட பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான், ரசூலுல்லாஹ்வுடைய செலக்ஷன் கிடையாது அபூபக்கர், அல்லாஹ்வுடைய செலக்ஷன் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஒட்டகம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு ஒட்டகத்தை வந்து வாங்கி வச்சிடறாரு, 2 ஒட்டகம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து தீனி எல்லாம் போட்டு வளர்த்துறாரு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஒட்டகம் கூட நான் ரெடி